ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம சிப் லெவலோட ஃபஸ்ட் வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம பேசிக் லெவலில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா, அதாவது கார் லெவலில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வோல்டேஜ்னா என்ன, கரண்ட்னா என்ன, பவர்னா என்ன அப்படின்றதெல்லாம் வந்து பெருசாக ஒன்றும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை. சிம்பிளாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் போதும். இதுவே நம்ம சிப் லெவலில் பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளுக்கு நிறைய பேராமீட்டர்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும். அதாவது டீப்பாக வந்து எலக்ட்ரிசிட்டினா என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஸோ அதில் வோல்டேஜ்னா என்ன, கரண்ட்னா என்ன, பவர்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, அதாவது அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அதோட வேலை என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்படி தெரிஞ்சுக்கினா மட்டும்தான் வந்து நம்ம சிப் லெவலில் வந்து டீப்பாக வந்து அதாவது அட்வான்ஸ் லெவலில் வந்து பண்ண முடியும். இது செல்ஃபோனுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் எந்த ஒரு எலக்ட்ரானிக்ஸாக இருந்தாலும் சரி, எலக்ட்ரிக்கல் ஒர்க்காக இருந்தாலும் சரி. ஸோ நீங்கள் ஒரு எலக்ட்ரானிக்ஸை பற்றி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் வந்து பேசிக். ஓகேங்களா? ஸோ இதை பற்றின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் இந்த வீடியோவில். ஸோ ஃபஸ்ட் நம்ம எலக்ட்ரிசிட்டினா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எலக்ட்ரிசிட்டி எப்படி உருவாகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அதாவது ஆட்டம்ஸ், அணுத்துகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ உங்களில் நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமலே இருக்கலாம். ஸோ இனிமே தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த உலகத்தில் எல்லா பொருளுமே இருக்கும். ஓகேங்களா? அது நீங்களாக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் இருக்க பெஞ்சு, சேர், வானம், மலை, தண்ணி எல்லாமே வந்து ஆட்டம்ஸால் தான் உருவாக்கப்பட்டிருக்கு. ஆட்டம்ஸ் அதாவது அணுத்துகளால் தான் உருவானது. ஸோ அந்த ஆட்டம்ஸை பற்றி எப்படி, அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்றத ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங்கில் பார்க்கலாம். ஸோ ஆட்டம்ன்றது பார்த்திங்கன்னா பேசிக்காக இப்படி தான் இருக்கும் அப்படின்றது ஒரு கணிப்பு. ஓகேங்களா? ஸோ இது சென்டரில் பார்த்திங்கன்னா ஒரு பகுதி இருக்கும். அதை வந்து நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த நியூக்ளியஸுக்குள்ளே வந்து 2 பொருட்கள் இருக்கும், மூலப்பொருட்கள் இருக்கும். அதாவது ஒன்று வந்து நியூட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து எந்த ஒரு சார்ஜும் இருக்காது, எந்த ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் எதுவுமே இருக்காது. அது வந்து நடுநிலையில் இருக்கும். அதாவது நியூட்ரல் அப்படின்னு சொல்லிடலாம், நடுநிலை அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அடுத்ததாக வந்து அதுக்குள்ளே ப்ரோட்டான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இந்த ப்ரோட்டான்ஸ் வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பாசிட்டிவ் எனர்ஜி அதுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இது ரெண்டும் சேர்ந்தது தான் வந்து நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த நியூட்ரான்ஸ் வந்து எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, அந்த ப்ரோட்டான்ஸை வந்து பிடிச்சி வச்சுக்கிறதுக்கு வந்து இந்த நியூட்ரான்ஸ் வந்து யூஸ் ஆகுது. அதுதான் இதோட உண்மையான அர்த்தம். ஸோ அதனால தான் வந்து ஒவ்வொரு ப்ரோட்டான்ஸ்க்கும் நடுவில் வந்து இந்த நியூட்ரான்ஸ் வந்து நான் வரைஞ்சிருக்கேன். அந்த நியூட்ரான்ஸ் வந்து ப்ரோட்டான்ஸை பிடிச்சி வச்சுக்க, தனக்குள்ளே வந்து பிடிச்சி வச்சுக்க, அதாவது வெளியில் வந்து எஸ்கேப் ஆகாத, அதை வந்து ஒரு பாண்டிங் எப்படி சொல்லலாம், 2 பொருளை வந்து இணைக்கிறதுக்கு வந்து இந்த நியூட்ரான்ஸ் வந்து யூஸ் ஆகுது. ஸோ இது ரெண்டுத்தையும் சேர்ந்தது தான் வந்து நம்ம நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு ஆட்டமோட சென்டரில் இருக்கும். அதை சுற்றி நிறைய கேப் இருக்கும். அந்த கேப்புக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா அவுட்டர் ஷெல் அப்படின்னு சொல்லுவோம். ஷெல் அப்படின்னு சொல்லுவோம். அது ஒரு சின்ன ஒரு இமேஜினரி ஆர்பிட் தான். அது உண்மையாக அந்த ஷெல் இருக்காது. பட் ஆனால் அதை சுற்றி வந்து வெளியில் இருக்கிறது பார்த்திங்கன்னா, இந்த ரெட் கலரில் இருக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த எலக்ட்ரான்ஸ் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இது ஏன்றதை நான் அடுத்ததாக சொல்கிறேன். இந்த எலக்ட்ரான்ஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா நெகட்டிவ்லி சார்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெகட்டிவ்லி சார்ஜ்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இதோட எனர்ஜி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? இந்த ப்ரோட்டானை கம்பேர் பண்ணும்போது இந்த எலக்ட்ரானோட எனர்ஜி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இது நெகட்டிவ்லி சார்ஜ்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எப்படி இந்த உலகம் எல்லாமே வந்து ஒரே ஒரு ஆட்டமில் வந்து உருவாயிச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. பல விதமான ஆட்டம்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? அது வந்து 100க்கும் மேற்பட்ட ஆட்டம்ஸ் வந்து இருக்குது. அதோட காம்பினேஷனில் தான் வந்து எல்லாமே உருவாகி இருக்கும். ஸோ அதை வந்து எப்படி அதை பிரிக்கிறாங்க அப்படின்னா, இந்த அவுட்டர் ஷெல் இருக்குங்க இல்லையா? ஒரு ஷெல் இருக்குது, செகண்ட் ஷெல் இருக்குது, இது போல் நிறைய ஷெல் வந்து இருக்கும். அதில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படின்றத வச்சு அதை முடிவு பண்ணுவோம். எத்தனை ப்ரோட்டான்ஸ் இருக்குது, அதுக்கு ஈக்குவலாக எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படின்றத வச்சு தான் வந்து ஒவ்வொரு ஆட்டமாக பிரிப்போம். அதாவது எக்ஸாம்பிள் சொன்னால் கார்பன் ஆட்டம், C12 அப்படின்னு சொல்லுவோம், ஹைட்ரஜன் ஆட்டம், ஹீலியம் ஆட்டம், ஸோ இது போல் டைட்டானியம் ஆட்டம், இது போல் ஒவ்வொரு கனிமத்துக்கும் வந்து ஒவ்வொரு விதமான, இப்போ நம்ம எக்ஸாம்பிள் வந்து நம்ம காப்பர் எடுத்துக்கணும் அப்படின்னா அது வந்து காப்பர் ஆட்டம் வந்து ஃபுல்லாக இருக்கும். காப்பர் ஆட்டம் வந்து நிறைய சேர்ந்தது தான் வந்து நம்மளுக்கு ஒரு காப்பர் ஒயராக வந்து கிடைக்குது. ஸோ இது போல் நிறைய காம்பினேஷனில் உருவாகிறத வந்து அல்லாய் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது உலோக கலவை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது போல் வெவ்வேறு விதமான காம்பினேஷனில் தான் வந்து இந்த யூனிவர்ஸே வந்து உருவாகியிருக்கு. இதுதான் வந்து உண்மை. ஓகேங்களா? இது வரைக்கும் நம்மளுக்கு தெரிஞ்ச உண்மை. ஸோ இப்போ எலக்ட்ரிசிட்டினா என்ன, எலக்ட்ரிக்கல் எனர்ஜிக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். கடைசியாக வந்து பவர் அல்லது எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். இந்த 3 விஷயங்களும் சேர்ந்தது தான் வந்து எலக்ட்ரிசிட்டி அல்லது எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அப்படின்னு சொல்லலாம்.
ஸோ இந்த 3 விஷயத்தையும் வந்து நம்ம ஒரு சின்ன கதை மூலிமா வந்து புரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு உயரமான மலை இருக்குது, அடுத்ததாக வந்து ஒரு நதி இருக்குது, அப்புறம் கொஞ்சம் பாறை இருக்குது. ஸோ அந்த உயரமான மலை அதாவது நீர்வீழ்ச்சி இந்த உயரம் ஜாஸ்தியாக இருக்கிற இடத்துல இருந்து உயரம் கம்மியாக இருக்கிற இடத்துக்கு வந்து இந்த தண்ணிலாம் வந்து மூவ் ஆகுது. ஸோ உயரம் ஜாஸ்தியாக இருக்கிற இடத்துல இருந்து உயரம் கம்மியாக இருக்கிற இடத்துக்கு வந்து இந்த தண்ணிலாம் வந்து மூவ் ஆகுது. அப்படியே பார்த்தீங்கன்னா கீழே வந்தவுடனே நதி இருக்குது, அந்த நதியில் வந்து அந்த தண்ணியெல்லாம் போகுது. போகும்போது வழியில் நிறைய பாறைலாம் கிடக்குது. அந்த பாறையில் வந்து இந்த தண்ணி மோதி அதில் கொஞ்சம் தண்ணி வந்து வெளியில் வந்து வேஸ்ட்டாக வந்து வெளியில் ஊற்றுது, மண்ணில் வந்து வேஸ்ட்டாக ஊற்றுது. ஸோ இதுதான் கதை. ஸோ இந்த உயரம் ஜாஸ்தியாக இருக்கிற இடத்துல இருந்து உயரம் கம்மியாக இருக்கிற இடத்துக்கு வந்து எதுக்காக இந்த தண்ணிலாம் மூவ் ஆகுது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ இந்த உயரம் ஜாஸ்தியாக இருக்கிற இடத்துல வந்து எனர்ஜி அல்லது ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ உயரம் ஜாஸ்தியாக இருக்கிற இடத்துல வந்து ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதே போல் உயரம் கம்மியாக இருக்கிற இடத்துல வந்து ஃபோர்ஸ் வந்து கம்மியாக இருக்குது, எனர்ஜி வந்து கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த உயரம் ஜாஸ்தியாக இருக்கிற இந்த இடத்துல இருந்து உயரம் கம்மியாக இருக்கிற இடத்துக்கு வந்து இந்த தண்ணிலாம் வந்து மூவ் ஆகி வருது. ஓகேங்களா? இதுவே வந்து சேமாக இருக்குது, அதாவது இந்த உயரம் வந்து ஜாஸ்தியாகவும் இல்லை கம்மியாகவும் இல்லை, சேமாக இருக்குது, தண்ணி வந்து அதாவது ஃபோர்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா தண்ணி எங்கேயாவது மூவ் ஆகுமா? மூவ் ஆகாது கண்டிப்பாக. ஸோ இப்படி இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல உயரம் ஜாஸ்தியாகவும் இல்லை உயரம் கம்மியாகவும் இல்லை, சேமாக இருக்குது அப்படின்னா இந்த தண்ணி எங்கேயுமே மூவ் ஆகுது, இப்படியே தான் இருக்கும். ஸோ இதுவே வந்து இப்படி வைக்கிறோம் அப்படின்னா இங்கே உயரம் ஜாஸ்தியாக இருக்குது, இங்கே உயரம் கம்மியாக இருக்குது. ஸோ அப்போ வந்து இந்த தண்ணி வந்து இங்கேருந்து இங்கே மூவ் ஆகும். அதே போல் இப்படி வச்சாலும் சரி. ஸோ இங்கே உயரம் ஜாஸ்தியாக இருக்குது, இங்கே உயரம் கம்மியாக இருக்குது. ஸோ தண்ணி எல்லாம் இங்கேருந்து இங்கே மூவ் ஆகும். இதுவே இங்கேருந்து இந்த இடத்துல வந்து தண்ணி மூவ் ஆகுமா? இங்கே உயரம் கம்மியாக இருக்கிற இடத்துலேருந்து உயரம் ஜாஸ்தியாக இருக்கிற இடத்துக்கு வந்து தண்ணி மூவ் ஆக முடியுமா? நிச்சயமாக மூவ் ஆகாது. ஸோ அதை தான் இங்கே பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல வந்து ஃபோர்ஸ் அல்லது எனர்ஜி வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த தண்ணியெல்லாம் வந்து கீழே வருது. ஏன் கீழே வருது அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஃபோர்ஸ் அல்லது எனர்ஜி வந்து கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் தண்ணி வந்து மேலே இருந்து கீழே வருது. ஸோ வரும்போது வந்து இந்த தண்ணிலாம் வந்து ஒரு ஸ்பீடில் வரும் இல்லையா? ஸ்லோவாக வந்தாலும் சரி இல்லை ஃபாஸ்ட்டாக வந்தாலும் சரி, அது ஒரு வேகத்தில் வந்து தண்ணி வந்து வரும் இல்லையா? அதை தான் வந்து ஸ்பீடு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? எப்படி சொல்லலாம்னா இப்போ நீர்வீழ்ச்சி வந்து எந்த அளவுக்கு ஹைட்டாக இருக்கோ அந்த அளவுக்கு வந்து அதில் தண்ணி மேலேருந்து கீழே வர தண்ணி வந்து ஸ்பீடாக வரும் இல்லையா? ஸோ அதைத்தான் நம்ம இங்கே பார்க்குறோம். இது உயரம் ஜாஸ்தியாக இருக்குது, இங்கே உயரம் கம்மியாக இருக்குது. ஸோ அப்போ அதுலேருந்து விழுற தண்ணிலாம் வந்து ரொம்ப ஸ்பீடாக வருது. ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம இந்த கதையை வச்சு நம்ம வோல்டேஜ்னால் என்ன, கரண்ட்னா என்ன, பவர்னால் என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் வாட்டர் நீர் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? இந்த வாட்டர் தான் வந்து எலக்ட்ரான்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த வாட்டர் தான் வந்து எலக்ட்ரான்ஸ். ஸோ இதில் இருக்க தண்ணி தான் வந்து எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்ததாக வந்து உயரம் ஜாஸ்தியாக இருக்கிற இடத்துலேருந்து உயரம் கம்மியாக இருக்கிற இடம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தேன் இல்லையா? அதாவது உயரம் ஜாஸ்தியாக இருக்கிறத நம்ம என்னென்னு சொல்லலாம்? உயரம் ஜாஸ்தியாக இருக்குன்னா ஹை ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா? அதை வந்து எப்படி சொல்லலாம்? ஹை எனர்ஜி அல்லது ஹை பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லலாமா? அல்லது ஹை ப்ரெஷர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம சிம்பிளாக வந்து ஹை பொட்டன்ஷியல் அப்படின்னு எடுத்துக்கலாம், அல்லது ஹை எனர்ஜி அப்படின்னே வச்சுக்கலாம். ஹெச்பி அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இங்கே உயரம் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து உயரம் கம்மியாக இருக்குது, அதாவது எனர்ஜி கம்மியாக இருக்குது அல்லது ஃபோர்ஸ் கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் லோ பொட்டன்ஷியல் அல்லது ப்ரெஷர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ப்ரெஷர் அதிகமாக இருக்குது அல்லது எனர்ஜி அதிகமாக இருக்குது. இந்த பக்கம் வந்து ப்ரெஷர் வந்து கம்மியாக இருக்குது, அதாவது ஃபோர்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இதை தான் வந்து நம்ம வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இது ரெண்டும் சேர்ந்தது தான் வந்து வோல்டேஜ். ஓகேங்களா? ஸோ இதை தான் வந்து நம்ம வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த வோல்டேஜோட யூனிட் தான் வந்து வோல்ட் அப்படின்னு சொல்லுவோம். வோல்ட், விஓஎல்டி, வோல்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதோட சிம்பிள் வந்து வீல ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ இந்த உயரம் ஜாஸ்தியாக இருக்கிற இடத்தையும் உயரம் கம்மியாக இருக்கிற இடத்தையும் வந்து எப்படி சொல்லுவோம்னா ஹை பொட்டன்ஷியல் அல்லது ஹை எனர்ஜி அல்லது ஹை ஃபோர்ஸ் அல்லது ஹை ப்ரெஷர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே வந்து லோ ப்ரெஷர், லோ ஃபோர்ஸ், லோ எனர்ஜி இருக்கிறதால இதை வந்து லோ ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவோம். இது ரெண்டுத்துக்கும் உள்ள அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குங்க இல்லையா? ஸோ அதை தான் வந்து வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த வோல்டேஜ் அப்படின்றது பார்த்திங்கன்னா ரெண்டு வேறுபட்டது. இந்த இடத்துல வந்து எனர்ஜி வந்து அதிகமாக இருக்கும்,
இந்த இடத்துல வந்து எனர்ஜி கம்மியாக இருக்கும். ஸோ இதுக்கு ரெண்டுத்துக்கும் இருக்கிற வேறுபாடு தான் வந்து வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வோல்டேஜோட யூனிட் தான் வந்து வோல்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். 1 வோல்ட், 2 வோல்ட், 3 வோல்ட், 3.7 வோல்ட் அப்படின்னு சொல்கிறது. அதை ரெப்ரசன்ட் பண்ணுற சிம்பிள் வந்து வியில் வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ அடுத்ததாக வந்து இந்த தண்ணியெலாம் பார்த்திங்கன்னா மேலேருந்து கீழே வருது. ஸோ இப்படி வரும்போது ஒரு ஸ்பீடில் வரும் இல்லையா, அந்த ஸ்பீடு தான் வந்து கரண்ட். ஸோ இந்த ஸ்பீடு தான் வந்து கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கரண்ட்டை வந்து நம்ம எதில் வந்து மெஷர் பண்ணோம் அப்படின்னா ஆம்பையர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆம்பையர் அல்லது ஆம்ஸ், அது சிம்பிளாக வந்து ஷார்ட்டாக வந்து ஆம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதோட சிம்பிள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏல வந்து இதை ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ இந்த தண்ணியோட வேகம் அப்படின்னு சொல்லலாம். சிம்பிளாக இது அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்கிறேன். ஸோ உண்மையான அர்த்தம் வந்து இன்னும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஸோ இது ஈஸியாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு வந்து அந்த தண்ணியோட வேகம், அந்த நீரோட வேகத்தை வந்து நம்ம கரண்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ அதை எதை வச்சு சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த கதையிலே பார்த்திங்கன்னா ஒரு செகண்டுக்கு வந்து தண்ணி வந்து மேலேருந்து கீழே எவ்வளோ தண்ணி வரும் அதை நம்மளால் சொல்லவே முடியாது இல்லையா, கணக்கு பண்ண முடியாது. உதாரணத்துக்கு ஒரு மெட்ரிக் டன் வாட்டர் வந்து ஒரு செகண்டுக்கு மேலேருந்து கீழே வருது அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அதை வந்து கணக்கு பண்ணோம் அப்படின்னா நிறைய ஒரு மெட்ரிக் டன் அப்படின்றது வந்து எவ்வளோ வாட்டர் ட்ராப்ஸ் வந்து இருக்கும், ஏகப்பட்டது இருக்கும். அதை வந்து நம்ம கவுண்ட் பண்ணவே முடியாது. அதே போல் தான் ஒரு செகண்டுக்கு வந்து மேலே இருந்து கீழே எவ்வளோ எலக்ட்ரான்ஸ், அதுதான் வந்து எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ளோ ஆகுது. இந்த வாட்டர் தான் வந்து நான் எலக்ட்ரான்ஸ் சொல்லியிருந்தேன். ஒரு செகண்டுக்கு மேலே இருந்து கீழே வரும்போது எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ளோ ஆகும் அப்படின்னா 6.24 × 10⁻18 அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு செகண்டுக்கு 6.24 × 10⁻18 அப்படின்னா 6.24 போட்டு இன்ட்டு 10 போட்டுவாங்க. 10க்கு பக்கத்தில் 17 0 வந்து நம்ம சேர்த்துக்கணும். ஓகேங்களா, 17 0 வந்து சேர்த்துக்கிட்டு இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா, பெருக்கணும் அப்படின்னா வரக்கூடிய அந்த நம்பர் தான் வந்து அத்தனை எலக்ட்ரான்ஸ். ஓகேங்களா, அதுதான் வந்து கரண்ட். அத்தனை எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு செகண்டுக்கு மேலேருந்து கீழே வந்து மூவ் ஆகிச்சு அப்படின்னா அதுதான் வந்து 1 ஆம்பையர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை தான் வந்து இங்கே சொல்லியிருக்கேன். அதுதான் வந்து கரண்ட், அதுதான் வந்து 1 ஆம்பியர், 1 ஆம்ப் அப்படின்னு நம்ம சொல்கிறது. ஸோ எவ்வளோ எலக்ட்ரான்ஸ், அதாவது அந்த எலக்ட்ரான் வந்து எண்ணிக்கை, அந்த எண்ணிக்கையை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம். சிம்பிளாக வந்து இந்த நம்பர்லாம் வந்து நம்ம மனப்பாடம் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் அவசியம் இல்லை. சிம்பிளாக வந்து ஏகப்பட்ட எலக்ட்ரான்ஸ், ஓகேங்களா, ஏகப்பட்ட எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு செகண்டுக்கு ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு வந்து மூவ் ஆகிறது தான் வந்து கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு ஒரு செகண்டில் வந்து மூவ் ஆகுது இல்லையா, ஸோ மூவ் ஆகிறது தான் வந்து கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதை ஆம்பியர் அப்படின்னு சொல்லும்போது ஏ அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இதை யூனிட்டில் மென்ஷன் பண்ணும்போது ஐ அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ அதை வந்து ஐ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடுத்ததாக வந்து இங்கே ஒரு விஷயம் போட்டிருக்கே, பவர். இந்த பவர்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த வோல்டேஜும் கரண்ட்டும் சேர்ந்தது தான் வந்து பவர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் ஆன வோல்டேஜும் இந்த ஸ்பீடான கரண்ட்டும் ரெண்டுத்தையும் வந்து மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு பவர் வந்து கிடைச்சிரும். ஓகேங்களா, ஸோ இந்த பவரோட யூனிட் என்ன அப்படின்னா வாட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். WATTS. இதோட சிம்பிள் வந்து W அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இந்த வாட்ஸ் அப்படின்றது வந்து எனர்ஜி. இந்த எனர்ஜி அப்படின்றது பார்த்திங்கன்னா வோல்டேஜும் கரண்ட்டும் சேர்ந்தது தான் அப்படின்றது தான் இதுக்கு அர்த்தம். ஸோ அடுத்ததாக வந்து இந்த தண்ணி வந்து ஃப்ளோ ஆகிட்டு வந்துகிட்டே இருக்குது. ஸோ இதில் நடுவில் இந்த பாறைன்னு சில விஷயங்கள்லாம் சொன்னீங்க. இந்த பாறை வந்து எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பாறை தான் வந்து ரெசிஸ்டன்ஸ். ஸோ RESISTANCE ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரெசிஸ்டன்ஸோட யூனிட் வந்து ஓம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். OHMS, ஓம்ஸ்ன்னு சொல்லுவோம். இதோட சிம்பிள் ஒமேகாவை வந்து திருப்பி போட்ட மாதிரி இருக்கும், அதாவது ஒமேகா மாதிரி இருக்கும். இதை தான் வந்து ஓம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸோட வேலை என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ தண்ணி வந்து வேகமாக மூவ் ஆகி வரும்போது இந்த பாறையில் பட்டு தண்ணி சிலது வந்து வேஸ்ட்டாக போகுது. ஸோ வேஸ்ட்டாக தெரித்து வெளியில் விழுது. ஓகேங்களா, இதை தான் வந்து நம்ம அப்படி பார்த்துருந்தோம். ஸோ இப்போ என்ன அப்படின்னா வோல்டேஜும் கரண்ட்டும் வந்து இந்த பக்கமாக வந்துட்டு இருக்கும்போது அதோட வேகத்தையும் அதோட அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜியும் வந்து இந்த பாறையில் படும்போது, அதாவது இந்த ரெசிஸ்டர் அப்படின்னு எடுத்துக்கலாமா, இந்த ரெசிஸ்டரில் படும்போது சிலது வந்து வேஸ்ட்டாக போகும் இல்லையா, அதாவது அந்த பவர், அதில் எனர்ஜி வந்து
வேஸ்ட்டாக வந்து இதில் ஹீட்டாக வந்து மாறி போயிடும். ஓகேங்களா? ஸோ வோல்டேஜ் வந்து இந்த இடத்துக்கு வரும்போது, இந்த இடத்துல ரெசிஸ்டருக்குள்ளே போயிட்டு வரும்போது, ஸோ அதில் வந்து சில சம் அமௌண்ட் ஆஃப் வோல்டேஜ், இப்போ எக்ஸாம்பிள் 5 வோல்ட் வந்து இந்த இடத்துல வருது அப்படின்னா, 5 வோல்ட் வந்து இன்புட்டில் வருது. அவுட்புட்டில் போகும்போது 3 வோல்ட்டு அல்லது 3.7 வோல்ட்டு தான் வந்து போகும். ஏன் அப்படின்னா, இந்த ரெசிஸ்டருக்குள்ளே போகும்போது சில வோல்டேஜ் வந்து, அதாவது அந்த எனர்ஜி வந்து லாஸ் ஆகிடும், ஹீட்டாக வந்து வெளியேற்றிடும். அதே தான் வந்து நம்ம இந்த கதையிலையும் பார்த்தோம். தண்ணி இங்கே நிறைய வந்துட்டே இருக்குது. இதில் கொஞ்சம் தண்ணி இந்த பாறையில் மோதும்போது சில தண்ணி வந்து கொஞ்சம் வெளியில் போய் விழுது. அதனால் வேஸ்ட்டாக வந்து வெளியில் போகிறதால மீதி இருக்க தண்ணி தான் வந்து இந்த ஆற்றுல அப்படியே வந்து போகுது. அதே தான் இங்கேயும். ஸோ இங்கே வரும்போது இங்கே 5 வோல்ட் வருது. 5 வோல்ட் வரும்போது இந்த இடத்துக்குள்ளே, இந்த ரெசிஸ்டருக்குள்ளே போகும்போது அதில் கொஞ்சம் வோல்டேஜ் வந்து ஹீட்டாக வந்து வெளியேற்றிடும். இந்த ரெசிஸ்டர் வந்து ஹீட்டாக வெளியேற்றிடும். அதுதான் அதோட தன்மை. மீதி இருக்கிற ரெசிஸ்டரை வந்து இது அவுட்புட்டில் கொடுத்துரும், அந்த பக்கம் கொடுத்துரும். 3.7 வோல்ட் வந்து இது வெளியில் கொடுத்துச்சு. மீதி இருக்கிற 1.3 வோல்ட் 1.3 வோல்ட்டை வந்து இது ஹீட்டாக வந்து வெளியேற்றிடுச்சு. ஸோ இதுதான் வந்து ரெசிஸ்டன்ஸோட ஒர்க். இதை வந்து நம்ம எதில் அளப்போம் அப்படின்னா ஓம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதோட யூனிட், அதாவது சிம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இது போல் ஒமேகா மாதிரி போட்டிருக்கும். ஸோ இதுதான் வந்து நீங்கள் இந்த கதையில் வந்து புரிஞ்சிக்க வேண்டியது. வோல்டேஜ்னால் என்ன, கரண்ட்னால் என்ன, பவர்னால் என்ன, ரெசிஸ்டன்ஸ் அதெல்லாம் என்ன அப்படின்றத உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ.